தாங்கள் தான் பிரபாகரன் பார்த்துருமே. கடந்த காலத்துல ஒரு நேரம் பிரபாகரன் வந்து அந்த நேரத்துல கடற்படை தளபதியோட ஒரு கடற்கரையில சும்மா தூரத்தை அப்படி காட்டி கொண்டிருப்பார். அப்படி போட்டோ நம்ம அரசியல்வாதிகள் என்ன செஞ்சானுங்க, எங்கேயாவது ஒரு கடற்கரையில் அதே மாதிரி கையை நீட்டி கொண்டு என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க பிரபாகரனாக. அப்படி வரைய வேலாது. பிரபாகரன் ஒரு பிரபாகரன் தான், ரெண்டு பேர் இயலாது. ஏன்? பிரபாகரன் சரியோ தவறும், அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால், அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சிச்சாக்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் கூட நாங்க ஒரு விஷயம் இருக்குது, போராட்டம் ஒன்று இருக்குதானே, அந்த போராட்டத்தில் அர்ப்பணிப்பு ஒன்று இருக்குதானே, போராட்டத்தில் தியாகம் இருக்குதானே, அந்த தியாகத்திற்கு யாரு போராடினாலும் கூட அவர்களுக்கு தலை வணங்குகிறான். ஏன்னு கேட்டா அம்மாமார்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல எடுத்துக்கொண்டால் சரி, அல்லது இந்த கிளாலி கடல் ஏரி எடுத்துக்கொண்டா பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், பெண் போராளிகள் உடல்கள் மிதந்த இடம், இரத்தார் பெருக்கெடுத்து ஓடிய இடங்கள். அவ அந்த வகையில் அன்றைக்கு சவாரான தியாகமிக்க போராட்டத்தை பார்த்து இன்றைக்கு கடந்த காலத்தில் கேளுங்கள் இந்த அரசியல்வாதிகள் கிட்ட, இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாகன பெர்மிட் கிடைச்சு 4 கோடி 3 கோடி வித்தானு. கேளுங்க, உங்களுடைய ஆக்கள் வருகின்ற பொழுது நீ யாருக்கு பார் பெர்மிட்ட வித்த, யாருக்கு கார் பெர்மிட்ட வித்த என்று கேட்டு பாருங்களேன். ஒரு சிங்களவருக்கு இன்னொருத்தருக்கு பெரிய மாளிகை ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில். யார் வேலை செய்யறது? எல்லாம் சிங்கள ஊழியர்கள். வெளியில வசதிக்கும் இங்க சிங்கள விடக்கூடாது, சிங்கள முக்கிய ஆதிக்கம் இருக்கின்றது என்ற வகையான கூற்றுக்களை முன்வைக்கின்றவர்களாக இருக்கின்றார். அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், வேற விதமல்ல. அப்ப அந்த வகையான அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்யறதுக்கு இங்க இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் கட்சி அரசியல் தலைவருக்காவது இருக்குதா? கூட தேவையில்ல. தங்களுடைய சமூகத்துக்கு வழிகாட்டுறதற்கு அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகங்கள் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் கிடையாது.